ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்று படித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கொள். ஏனால் நீ யோசித்து முடிவெடுத்து பார்ப்பதற்குள் அந்த வாய்ப்பு உன்னை நழுவி சென்றிருக்கும். அந்த வாய்ப்பை நினைத்து வருத்தப்பட்டு பின்பு எந்த பயனும் இல்லை அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அடிக்கடி நம்மளோட சேனலை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றத சொல்லுவோம். ஏன்னா வாய்ப்பும் அந்த மாதிரி தான். எல்லா நேரமும் எல்லாத்துக்கும் அமையாது. ஏதாவது ஒரு நேரம் ஒரு லக்கில் அமையிறது தான். அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். அந்த வாய்ப்புகளில் இருக்க நல்லதையும் தீமையும் யோசித்து தான் முடிவெடுக்கணும். யோசிக்காமல் நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னா அது பின்னாடி பின் விளைவுகளையும் தரும். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். யாருக்காவது ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அமையுது, இதை வச்சு நம்ம முன்னேறி போயிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதில் சிந்தித்து செயலாற்றுங்க. அதுதான் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா, கட்டு கட்டுறது ஒரு ஸ்கேன் பண்ணியே கட்ட சொல்லுங்க மாமா. அவர் வேற ராத்திரியெல்லாம் கை வலிக்குதுன்னு ஒரே வருத்தப்படுறாரு. அதெல்லாம் மாத்திரை குடிச்சா சரியா போயிடும். ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு அதுக்கு 1000 பில்லை போட்டு தீட்டுன்னு தீட்டிடுவாங்க. அதுக்குன்னு கையை எப்படியே விட்டு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? அவன் சொன்னால் கேட்க மாட்டாமா. நான் டாக்டர்கிட்ட பேசிக்கிறேன். நான் பேசி என்ன ஏதுன்னு பார்த்து கூட்டிகிட்டு வரேன். மாமா, இவர் சொன்னால் கேட்க மாட்டாரு. நீங்கள் என்னன்னு பார்த்து பண்ணிட்டு வாங்க மாமா. சரிம்மா நான் எல்லாம் பார்த்துக்கிறேம்மா. காசு இல்லாத நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு ஒரு தீட்டிடுவாங்க. உங்களுக்கு சொன்னால் புரியாது. பாரு, ஒன்றுமே இருக்காது. ஆனால் 10,000 20,000 பில்லை போட போகிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேற கம்பெனி இருங்க. நான் சொல்றது எங்க கேட்குறீங்க? 2 பேரும் என்னமோ பண்ணுங்க. அங்கே போய் காசு இம்பிட்டு ஆகட்டும். அதுக்கப்புறம் இருக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும். டேய், நீயே அடை கட்ட போற? நாங்கள் ஏதோ பார்த்து கட்டுவோம்டா. சும்மா இருடா. 2 பேரும் கோடியே சம்பாதிக்கிறீங்கல்ல, அதனால உங்கள் 2 பேர் பேச்சையும் தான் நான் கேட்டாகணும். இங்கேடா, நாங்கள் கோடியெல்லாம் சம்பாதிக்காம இருக்கலாம், ஆனால் உன்னைய பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை. இவர் இப்படி தான் மாமா பேசிகிட்டு இருப்பாரு. நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. நான் வர மாதிரி தான் வந்துடுவேன். வேலை கிடக்கு, இல்லைன்னா நான் வந்துடுவேன். நான் பார்த்துக்கிறேம்மா, நீ இரு, சரியா? ஆண்டவனே, அவருக்கு எப்படியாவது கையை நல்லாயிரணும். பாவம் அந்த மனுஷன். யாருக்கு எந்த ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டார். அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு ஏன் தான் இப்படி ஒரு கஷ்டம்னு தெரியல. வாடகை கட்டுறதுக்கு துப்பு இல்ல. பேச்ச பாத்தியா பேச்ச? இந்தாமா, ஏய், இவங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. சொல்லுங்க. ஏமா, என்னம்மா சொன்னேன்? வீட்டுக்கு வரும்போதே வாரத்தில் ஒரு குடித்தனம் உள்ளவங்க அந்த மோட்டார் டேங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொன்னனா இல்லையா? அதை க்ளீன் பண்ண முடியல, ஒன்றும் இல்லை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அக்கா, வாரம் ஒவ்வொருத்தருக்கு தானேங்கக்கா. நாங்கள் போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் பண்ணணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் பண்ணேன். இப்போ தான் ஒருத்தி வீட்டை காலி பண்ணிட்டால, அதனால் இருக்கிறது 3 வீடு. அந்த 3 வீடு மாற்றி தான் பண்ணி ஆகணும். அக்கா, முதல்லையாவது வீட்டில் இருந்தேங்க்கா. இப்போ வேலைக்கு போகிறேன்னா அதனால தான் அது பண்ண முடியல. இந்த தடவை அவங்கள பண்ண சொல்லுங்கள். அடுத்த தடவை நான் பண்ணிக்கிறேன். ஏம்மா, வரினா வரிப்படி தாம்மா வரணும். உன் இஷ்டப்படியெல்லாம் வர முடியாது, சரியா? சரிங்கக்கா, இன்னைக்கு ராத்திரி நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஆற்று தண்ணி வேற வருமா? அதை க்ளீன் பண்ணினா தான் நான் அடுத்து தண்ணி விட முடியும். அப்புறம் இந்த இது உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். உன் புருஷன் என்ன வீட்டிலே இருக்கான்? வேலைக்கு எதுவும் போகலையா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் வீட்டில் இருக்காரு. உடம்பு சரியில்லையா? அப்போ எப்படி வாடகை கட்டுறது? ஏங்கா, வாடகை கட்டி தானே ஆகணும். அவர் இல்லைன்னா நான் இல்லையா? இல்லையா மாமனார் இல்லையா? அவருக்கு உடம்பு முடியலனால அவர் வீட்டில் இருக்கார். அதான் நாங்கள் இருக்கோம்ல, அதெல்லாம் நாங்கள் டானு கட்டிடுவோம். எனக்கு கரெக்டாக வாடகை வந்தாகணுமா? வரலைன்னா அப்புறம் அம்பிட்டுட்டேன். வாடகை கொடுக்க தாமதமானுச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள். மற்றபடி வேறு எதுவும் பேசாதீங்க, சரிங்களா? உங்கள் வாடகை காசு உங்களுக்கு சேரும். அத்தாடி அத்தா, ரொம்பத்தான் வாயாடுதம்மா அந்த புள்ள. வரும்போது அப்படியே புள்ள பூஜை கணக்காக இருந்துச்சு. இப்போ சுருன்னு பேசுது. இருக்கட்டும், வாடகை கட்டாமல் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன். டிவியா இது? ஓடியே தொலைய மாட்டேங்குது. சி, என்ன கன்றாவியோ தெரியலை. அப்போல்லாம் டிவி நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன தான் தொலைஞ்சதுன்னு தெரியல அந்த டிவிக்கு. ஒருவேளை அந்த ராணி வந்தாலே பாத்திரம் மண்டை எடுக்க, அப்போ எதுவும் டிவி எதுவும் ரிப்பேர் பண்ணி விட்டு போயிருப்பாளோ? இருக்கும். நம்மளே போயிட்டோம்.
இனி எதுக்கு இந்த டிவின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி விட்டாலும் பண்ணி வைப்பா. அதுவும் நமக்கு தானே இதெல்லாம் வந்து சேருது, அதனால் இந்த வேலையெல்லாம் பண்ணுவா. அவள் யார்? எப்பா காலே கொடையுதம்மா. ஏண்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டிவியை? ஆமாம், உன் வீட்டு டிவியை யார் என்ன பண்ணுறா? டிவியா வச்சுருக்கீங்க? எரிச்ச கன்றாவியாக இருக்குது. எரிச்ச கன்றாவியா இருக்கா? இருக்குபடி இருக்கும். உன் வீட்டில் பெரிய டிவி செவுத்துல மாட்டி வச்சுருக்காங்க. அந்த டிவியை பார்க்கும்போது உனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த டிவியை பார்க்கும்போது உனக்கு எரிச்ச கன்றாவியாக தான் இருக்கும். அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அப்படித்தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. யார் என்ன சொன்னா? டிவி ஒன்றும் ஓடி தொலைய மாட்டேங்குது. நானும் தட்டியும் பார்த்துட்டேன், என்னமோ பண்ணிட்டு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏண்டி டிவிக்கு காசு கட்டினா தானே போட்டு விடுவாங்க, டிவிக்கு தான் காசு கட்டாமல் கிடக்குல்ல. காசு கட்டலையா? ஏன் கட்டாமல் என்ன பண்ணிட்டு இருந்த? ஏண்டி நம்மளே இத்தனை நாள் அங்கே இருந்தோம், இத்தனை மாதக்கணக்காக அங்கே இருந்துவிட்டு இப்போ தான் வாரணும் போது இதுக்கப்புறம் தான் எல்லாம் காசு போடணும், டிவி போட்டு விடுவாங்க. ஷோ, என்ன இது வேற இருக்கா? மளிகை கடைக்கே பார்த்தீங்கன்னு வையே 780 ரூபா ஆகிப்போச்சு. 780 ஆகிப்போச்சா? 780 ரூபாய்க்கு என்னம்மா செலவு பண்ண? நான் என்ன செலவு பண்ண? இந்த வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு பாரு. ஏம்மா 780 ரூபாய்க்கு எம்புட்டு பொருள் வாங்கிட்டு வரலாம், 2 பை வழியை வாங்கிட்டு வரலாம். நீ என்ன ஒரு பைய கூட நிறையல, இதுக்கு போய் 780ன்ற? ஏண்டி நான் என்ன உன் காசை எடுத்து என்ன உள்ளே வச்சுக்கிட்டு உன்கிட்ட ஏமாத்துறேன்னு நினப்பா? எவரு உன்னை நல்லா ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். ஏமாத்தவும் இல்லை கீமாத்தவும் இல்லை, எல்லாம் பேப்பரில் எழுதி தான் கொடுத்துருக்கா. வேணும்னா பார்த்துக்க, எம்பிட்டு என்னென்ன எவ்வளோ எம்பிட்டு வேலை போட்டிருக்குன்னு. படிக்க தெரிஞ்சா பரவாயில்ல, அதுவும் தெரியாது, அப்புறம் நான் என்னத்த சொல்கிறது? ஆமாம், என்னை சொல்லிக்க. கொண்டு வந்ததே 3000 ரூபா. இந்த 3780 முடிச்சிட்டேன். மீதி இந்த இதுக்கு டிவிக்கு எம்பிட்டு காசு கேட்குறான்னு தெரியல. இந்த என் ஃபோனு வேறு பேலன்ஸ் தீர போகுது, அதுக்கு வேறு ரீசார்ஜ் பண்ணணும். ஷோ ஆண்டவனே. அடியே அப்புறம் கரண்ட் பில்லு வந்து எழுதியிருக்காங்கடி, அது ஒரு 350 ரூபா. கரண்ட் பில்லு 350? வீடு தான் யாருமே இல்லையே, யாருமே புடங்கலையே, அப்புறம் என்னத்துக்கு கரண்ட் பில்லு வந்துச்சு? ஏடி உன் அன்னிகாரி போகும்போது வீடை இருட்டில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போட்டு விட்டு போயிருக்காடி, அதனால தான். ஏம்மா 3000 ரூபாய் வச்சுக்கிட்டு எம்புட்டுமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி இத்தனை நாளாக கதவு பூட்டி கிடந்துச்சு, அதனால வந்துட்டு நம்மளும் வந்து கண்டுக்கல. இவன் இங்கே வந்துட்டு இப்படி கரண்டு பில்லுக்கு கேடா எல்லா லைட்டையும் போட்டு விட்டுக்கோ, நான் என்ன கனவா கண்டேன்? இவர் என்னால 10 ரூபா கூட தர முடியாது, அவளுக்கு செலவு விட்டு போவாளுக்கு நான் கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பேனா? என்னடி இப்படி பேசுகிற? உன் அண்ணங்காரன் சம்பாரித்து போடும்போது கணக்கே எதுவும் கேட்க மாட்டான்டி. அம்புட்டு காசாக கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். செலவுக்கு வேணும்னா கூட அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். நீ என்னடி கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு அழுவுற, டிவிக்கு காசு கட்ட அழுவுற, மல்லிகை ஜாமான் திங்கிறதுக்கெல்லாம் அழுவுற? என்னடி நீ இப்படி இருக்க? அவன் வேலைக்கு போனால் சம்பாரிச்சான், அதனால கொடுப்பான். நான் என்ன வேலைக்கா போகிறேன்? அதுக்குன்னு ஒரு ஆம்பளை பையன் கூட கணக்கு பார்க்காம எல்லாம் கொடுப்பாண்டி. நீ என்னடி இப்படி கணக்கு பார்க்குற? ஐயா இங்கே பாரு, இருந்த 3000 மொத்தமாக முடிச்சு கட்டிடு, அதுக்கப்புறம் காசு இல்லைன்னு உக்காந்துரு. எல்லாம் என் நேர கிறகம். நமக்கு வாச்சதும் சரியில்லை, நமக்கு பெற்றதும் சரியில்லை, நமக்கு போனதும் சரியில்லை. இவ்வளோ மாதிரி ஆளுக்கெல்லாம் அவங்க மாமியார் தான் சரி, பேசக்கூடாமல் கிழிச்சு எடுப்பா. நம்ம அந்த மாதிரி விட்டோம்ல, அதனால் அப்படித்தான் நம்ம தேங்காய் தலையில் ஏறி மிளகா அரைப்பா. டிவி ஆஃப் பண்ணி விடாமல் அவள் பாட்டுக்கு போயிட்டா பார்த்தியா? எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதில் வேற காலுக்கு ஒரு பேனு, தலைக்கு ஒரு பேனு, சைடில் ஒரு பேனு, 3 பேனை போட்டுக்கிட்டு தூங்குறா. அப்புறம் கரண்ட் பில்லு வந்துருச்சுன்னா கட்டுறதுக்கு வலிக்குதுன்றா. ஏ மாப்பிள்ள வாயா வா, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. என்னடா அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வருவேன்னு பார்த்தா அங்கிட்ட அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டியா? ஆமாம்பா, இங்கே கூட்டிகிட்டு வந்தா அது பெரும் சல்லை, அதான் சரின்னு கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, இங்க யாரு என்ன சொல்ல போறா? அவங்க இஷ்டப்படி அவங்க இருந்துட்டு போவாங்கல்ல. அதுவும் இல்லாம உன்னை காணலன்னு தேடி வந்திருக்காங்க, வந்தவங்களுக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டி இருக்கலாம். இவனுக்கு இன்னும் அவளுகளோட உண்மையான குணம் தெரியல. குணம் தெரிஞ்சது என்னையவே இந்த வீட்டில் இருக்க விடுவானா என்னன்னு தெரியல. சரிடா மாப்பிள்ள, வீட்டுல கொஞ்சம் மளிகை ஜாமான் எதுவும் இல்ல, போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இரு. சரிடா. இதில் அம்மா இந்த தொக்கு ஊறுகாலை செஞ்சு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வடகெல்லாம் இருக்குது, அது கொஞ்சம் வெயிலில் மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. ஓகேடா, நான் பார்த்து எடுத்துக்கிறேன்.
அப்புறம் உமா எதுவும் பிரச்சனை பண்ணாலாடா? அவள் என்னைக்கு தான் பிரச்சனை பண்ணலை. அவள் பிரச்சனை பண்ணாத நாள் நான் புண்ணியம் பண்ண நாள்னு தான் சொல்லணும். ஏன்டா ஏன் இப்படி பேசுகிற? இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. ஆ கிட்ட வேற மாறன்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஏன் அவங்க வரல, ஏன் அவங்க வரல, என்னாச்சு என்னாச்சுன்னு. நான் அதை இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்களா? என்னத்த சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம ஆஃபீஸில் விக்ரம் இருக்கான்ல, அவன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீ வேற சொல்லியிருந்தியாம்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கான்னு, அதனால் ஃபோன் பண்ணியிருந்தான். அங்கே பேசிகிட்டு இருக்க இவ அதை ஒட்டி கேட்டுக்கிட்டு நான் ஃபோனை வச்சுட்டு போகிறேன். மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா. கேட்டால் நான் வந்து லேடிஸ் கிட்ட பேசுகிறேன்னு சந்தேகப்படுறா. ரொம்ப சந்தேகப்படுறாம்மா. என்னால் சத்தியமாக முடியல. அதனால் சண்டையை போட்டு அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நான் வந்துட்டேன். வீட்டுக்கு அனுப்பி வச்சியா? ஏன்டா கட்டின பொண்டாட்டியை எப்படி அப்படி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன்னு சொல்கிற? கொஞ்சம் கூட எனக்கு மனசு உறுத்தலையா? வேறு என்ன பண்ண சொல்கிற? இல்லை என்ன பண்ண சொல்கிற? ஒரு ஆம்பளையா? அவங்க 2 பேர்த்தையும் ஒத்த வீட்டில் விட்டுட்டு வந்தேன்னா அவங்க அம்மா அதை இதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் எங்கள் அம்மா சொல்லும்போது கூட நான் அதை பெருசாக எடுத்துக்கல. நான் வீட்டிலேருந்து வெளியே பாத்ரூம் போகலான்னு பாருறேன். பாத்ரூம் கிட்ட நின்றுக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அதை இதுன்னு தூக்கும் போட இவ அதுக்கு ஏற்றாப்புல தலையாட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறது? 2 பேரும் ஒன்றா ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை தான். அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவள் அம்மா கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை விடுவா. அப்புறம் அம்மா சண்டை போடுவாங்க. அப்புறம் உடனே இவ எனக்கு ஃபோன் அடிப்பா. அவங்க அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி அம்மாவை திட்டுவேன். அப்புறம் அம்மா அவளை திட்ட, அப்புறம் அவள் என்னையை திட்டுன்னு ஐயோ அப்படியே ஒரு சுழச்சி சக்கரை மாதிரி கல்யாணம் ஆன நாள்லேருந்து நிம்மதியே இல்லை தெரியுமா? இங்கிட்டு போவோம் அங்கிட்டு போவோம் அங்கிட்டு போவோம் இங்கிட்டு போவோம், பெரும் பிரச்சனை. எப்படா இந்த இது முடிஞ்சு போய் தொலையும்ட்டு நான் கிளம்பியே வந்துட்டேன். இதுக்கு தான் சொல்கிறது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு தனியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்குள்ளே ஒரு அந்யூன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது. எங்கே கேட்குற? என் நிலமை உனக்கு தெரியாதா? அதுக்குன்னு நீ சம்பாதிக்கிறதே குடும்பத்துக்காக தான். அப்படி இருக்கும்போது அவளும் உன் குடும்பம் தானே, உன்னை நம்பி வந்தவ தானே. அவளை நீ இப்படி ஒத்தையில் வெட்டினா அப்புறம் என்ன பண்ணுவா? அவங்க அம்மா அதை இதுன்னு சொல்லிக் கொடுக்கவும் இப்படி நடக்கவும் எல்லாத்துக்கும் சரியாக போயிடும். போனால் போயிட்டு போட்டும், அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைப்பா. எனக்கு இப்போதைக்கு சம்பாதிக்கணும், அவ்வளோதான். என்னாலெல்லாம் மாறனை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. ஆனால் எப்படி தான் இவன் இப்படி இருக்கானோ தெரியலப்போ. இதுலேயும் நமக்கெல்லாம் வீட்டில் பார்த்தவங்க, ஆனால் இவன் விரும்பினவங்களை கல்யாணம் பண்ணால் எப்படி இருப்பாங்க? ஆனால் ஏன் இவங்க எப்படி இருக்காங்கன்னே ஒன்றும் புரியலையே. காவியா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்னங்க? இந்த ஸ்டூடியோலேருந்து ஃபோன் பண்ண ஃப்ரெண்டு ஏதோ கல்யாண ஆர்டர் ஒன்று இருக்காமா. அதுக்கு நான் தான் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். அட்வான்ஸ் வேறு 10,000 ரூபாய் வாங்கிட்டானாமா. அதனால நான் போய் ஆகணும். என்னங்க இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அட்வான்ஸை கை நீட்டி வாங்கினதுக்கப்புறம் நம்ம போகாமல் இருந்தோம்னா பிரச்சனையாயிடும். அதுவும் இல்லாமல் இந்த பயல்களை நம்பி விட முடியாது. தலைக்கு பதிலாக கால் எடுப்பானுங்க, காலுக்கு பதிலாக தலை எடுப்பானுங்க. இப்படி மாற்றி மாற்றி ஃபோட்டோ ஒரு விதமாக எடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேர் கெட்ட பேர் ஆயிரும். அதனால தான் சும்மா மற்ற நேரத்தில் கடையை திறந்து வச்சு அவங்கள பார்க்க வைக்கிறதுனா விட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் விடக்கூடாது. அதுக்கு தான். சரிங்க, சரி. அப்போ வேலை இருக்கும்போது போய் வேலையை பாருங்கள். கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து என்னடா இவன் கொஞ்ச நாள் கூட நம்மளோட இல்லை, இப்படி அடுத்த நாளே கிளம்புறான்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காத. இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் நான் நினைக்கல. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆல்பம் மேக் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்துடுறேன், சரியா? பரவாயில்லைங்க. அப்பா அப்பா சொல்லுடா. அப்பா, அந்த ஸ்டூடியோலேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, ஏதோ கல்யாணம் ஆடுறாமா, அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அதனால் நீங்கள் தான் வந்து முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கண்ணே அப்படின்னா. சரி, நான் அதை போய் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவா. முடிச்சு கொடுத்துட்டு வரியா? ஏண்டா, ஊரில் உள்ளவங்க எல்லாரோட கல்யாணத்தில் நீ ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பண்ணுற. உன் கல்யாணத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல, ஒன்றும் எடுக்க முடியல. அதை நினச்சி வயிற்றுச்சலாக இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு பொண்ணை விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு ஒத்தையில் போகிறேன்ற. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கம்முனு இரு. ஐயோ, உங்களுக்கு சொன்னால் புரியாது. கை நீட்டி காசை வாங்கியாச்சு, போய் தான் ஆகணும். போனால் பிரச்சனையாயிடும். அதுவும் இல்லாமல் முதல்ல மாதிரி இல்லை இந்த தொழில். இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட போட்டி இருக்குது, ஏகப்பட்ட பொறாமை இருக்குது. அதில் நான் இந்த இதில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் நான் லீவ் போட்டுக்கிட்டு இருந்தால் சரியாக வராதுப்பா. ஏண்டா, கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு நீ பாட்டுக்கு போனால் அப்புறம் பார்க்குறவங்க என்னடா சொல்லுவாங்க?
ஐயோ அப்பா, இப்போ இருக்க வீடு சின்ன வீடாக இருக்குது. கொஞ்சம் நான் பெரிய வீடாக பார்த்தோன்னே நான் காவியாவை கூட்டிகிட்டு போய்க்கிறேன். சரியா? அது வரைக்கும் இருக்கட்டும். ஆமாம் மாமா, அவரும் போய் பொழப்ப பார்க்கட்டும். ஏன்னா வரும்போது எதுக்கு அதை விடணும்? ஏம்மா, கல்யாணம் ஆன புதுசில் தாம்மா இப்படி வெளியெல்லாம் போக முடியும், வர முடியும். அதுக்கப்புறம் எங்கேயும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இல்லைனாலும் எப்பயாவது ஒருக்கு போய்க்கிறதுங்க மாமா. நல்ல பொண்டாட்டி, நல்ல புருஷன், என்னமோ பண்ணுங்க. சாரி காவியா. பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். எவ்ரிதிங் இட்ஸ் நார்மல். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? சரிங்க டாக்டர். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன இந்த காயத்துக்கு மட்டும் ஒரு 1 வீக் கழிச்சு, ஒரு 15 நாளைக்கு நான் டேப்லெட்ஸ் எழுதி தரேன். அதை ரெகுலராக கொடுங்க. ஒரு 1 வீக் கழிச்சு கூட்டிகிட்டு வாங்க. கட்டு மட்டும் மாற்றிக்கலாம். சரிங்களா? சரிங்க டாக்டர், உங்களுக்கு புண்ணியமாக போகுங்க. ஐயோ, என் பையனை காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். நீங்களும் உங்கள் பிள்ளை குட்டிங்களும் நல்லா இருக்கணுங்க ஐயா. சரிம்மா, சரி பாருங்க. ஓகேங்க டாக்டர். அண்ணே, டிஸ்சார்ஜ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்ப. சரிம்மா. நான் பையனை கூட்டிக்கிட்டு அங்கே ஊருக்கு போகிறேன். நீங்கள் ராணியை கூட்டிகிட்டு கிளம்புங்கண்ணே. நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னம்மா சொல்கிற? நீ எப்படி ஒத்தையில் போவாங்க? இல்லைங்கண்ணே, இங்கே நான் ஆம்புலன்ஸுக்கு கேட்டேன், அனுப்புவாங்களான்னு. அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க. அதான் சின்ன பையனை கூட்டிக்கிட்டு அப்படியே கிளம்புறேன். அதில் நீங்கள் கிளம்புங்க. ஏம்மா அந்த ஊருக்கு போ? இல்லைண்ணே, காளியாத்தா கோயிலில் போய் பையன் பேர்லையும் என் பேர்லையும் ஒரு பூசை கொடுத்துட்டு அப்புறம் அங்கே உமாவுக்கு அமுதாவுக்கிட்டலாம் போய் மன்னிப்பு கேட்கணும். அதான் அங்கே போயிட்டு ஒரு எட்டு வந்துடலான்னு தான். இங்கே பாரு, தப்பு பண்ணிட்டுன்னு மனசால நீ புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். இதுக்கு எதுக்கு நீ போய் தனியாக மன்னிப்பு கேட்கணும்? இல்லைண்ணே, நான் மனசில் திரும்பினாலும் வெளியே வாய் வார்த்தையே சொல்கிற மாதிரி வராதுல்ல. அதுவும் இல்லாமல் நான் பண்ணும்போது மகா பாவம். அந்த ஆத்தா மகமாயி என் மேலே பல கோபத்தில் இருப்பா போல இருக்கு. அதான் ஒரு எட்டு போயிட்டு வந்துடணும்னு தான். மனுஷன் கண்ணை கட்டினாலும் ஆத்தா கண்ணை கட்ட முடியாது. அது என் விஷயத்தில் சரியாக போச்சு. அதனால தான் நான் போயிட்டு ஒரு எட்டு என்னன்னு பார்த்துட்டு வரணுன்ட்டு தான் போகிறேன். நீங்கள் எனக்காக இம்புட்டு தூரம் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிம்மா, சரி. அப்போ உங்களை வண்டி ஏற்றி விட்டு நாங்கள் கிளம்புறோம். சரிண்ணே. ஷோ, ஒரு செலவுலன்னா ஒரு செலவு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. போ, யாருக்கு பிடிச்ச கிறக்கமும் தெரியல. நம்ம குடும்பத்தை பிடிச்சி இந்த ஆட்டம் ஆட்டுது. அந்த வெள்ளச்சாமி தான் அங்கிட்டு போகிறது. வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமி. அட சொல்லுங்க. என்ன இந்த பக்கம் போறீரு? இங்கே ஒரு வேலை விஷயமா போய்கிட்டு இருக்கேன். என்ன, நம்ம மோட்ரு ஒன்று ரிப்பேர் ஆகி போச்சு. அதான் அதை கழட்டி தூக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடலான்னு பார்த்தேன். ஆட இல்லை அழகு சுந்தரம், என்னால் இப்போதைக்கு முடியாது, எனக்கு வேலை கிடக்குது. அழகு சுந்தரம்மா, வேற ஆள் யாராவது இருந்தால் பாருங்க, எனக்கு வேலை கிடக்குது. சரியா? நான் வரேன் அழகு. வரேன் அழகு. ஒரு காலத்தில் தலைவர் தலைவர் தலைவர்னு நம்ம சுற்றி இருந்தாங்க. இன்னைக்கு என் தலையெழுத்து மாறி போச்சு. அதனால இவனுங்களும் மாறிட்டானுங்க. காசு பணம் இருந்தால் தான் இவனுங்கெல்லாம் நமக்கு கூட கும்பிடு போடுறது. காசு பணம் இல்லை, இவனுங்கெல்லாம் மதிக்க கூட மாட்டாங்கன்னு இப்போதான் புரியுது. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதில் விழுகுதானே பார்த்தியா? அட என்ன தங்கம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்தேன். அங்கே என்ன தண்ணியை விடலை, ஒன்றும் விடலை. நெல்லுக்கு தண்ணி விடுறேன்ட்டு தானே வந்தீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே நின்றுக்கிட்டு? மோட்டர் ரிப்பேர் ஆகி போச்சு. மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சா? ஏன்? ஆயில் போயிடுச்சு போல இருக்குது. அதான் அது கழட்டி தான் சர்வீஸுக்கு விடணும். ஷபா, அப்பயே சொன்னேன் ஒரு புது மோட்டர் ஒன்று வாங்குங்க, புது மோட்டர் ஒன்று வாங்குன்னு சொன்னால் கேட்குறீங்களா? இந்த மோட்ரு 1 லட்ச ரூபா மோட்ரு. இதை கழட்டிட்டு மறுபடியும் 1 லட்சத்துக்கு வாங்கி போட முடியுமாமா? காயில் தானே போயிருக்கு, அது ஏதோ ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆண்டவனே, உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் மோட்டர் கழட்டணும். அப்போ கழட்ட வேண்டியதானே? சின்ன மோட்டர் தான் நான் கழட்டி போடுவேனே, பெரிய மோட்டராச்சு. அதுக்கு கூட ஒரு ஆள் வேணும். அதான் சரி, அந்த வெள்ளச்சாமியை தான் கூப்பிட்டு கழட்டுவோன்னு பார்த்தேன். எங்க வாரேனாரா? வரேனில்ல, கிட்ட தான் தோப்பில் போய்கிட்டு இருந்தது. அதான் கூப்பிட்டு வாயா போய் கழட்டுவோன்னு. அவன் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குன்றான். சரி. ஒரு காலத்தில் தலைவர் பதவி இருந்துச்சு, அதனால கூட கும்பிடு போட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு தலைவர் பதவி போயிடுச்சுல, அதனால அழகு சுந்தரம் இப்போ எனக்கு வேலை இருக்குன்ட்டு போகிறான். அழகு சுந்தரம்னு பேர் சொல்லி கூப்பிட்டதா? ஆமாம், பேர் சொல்லி தான் கூப்பிட்டு போகிறது. பார்த்தீங்களா, இதுதான் உலகம்.
என்னமோ வீட்டுக்கு வரும்போதே வாழை இலையை அறுத்து எடுத்துக்கிட்டு வருவீங்கல்ல, வந்தவங்களுக்கு சோறு போடு, வந்தவங்களுக்கு சோறு போடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னீங்கல்ல. எத்தனை நாள் நம்ம வீட்டில் வந்து தின்றுப்பானுங்க. அது வைங்க நல்லா இருக்கு, இது வைங்க நல்லா இருக்குன்னு சொல்லி இதுலேயும் வேற காப்பி வேணும், சூஸு வேணும், மோர் வேணும், கீரை வேணும், என்னென்னமோ கேட்பானுங்க. எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். இன்னைக்கு தின்னுபுட்டு நம்மளே மதிக்காமல் போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம்? வீடு இவங்கெல்லாம் இப்படி மாறுவாங்கன்னு நான் என்ன கனவுலையா கண்டேன்? இதுதாங்க, காசு இருந்தால் பாசம் கூடும், காசு இல்லைன்னா எதுவும் கூடாது. இப்போ புரியுதா? இத்தனை நாளாக அவங்கெல்லாம் உங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருந்தது தலைவர்ன்ற பதவிக்காக தான். பதவி போச்சு, அதனால் இவங்களுக்கு நம்ம மேலே இருந்து மரியாதை போச்சு. இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு விடுங்கங்க. இப்பயும் காசு கொடுத்தா வந்து கழட்டி வைக்கிறதுக்கு ஆள் இல்லாமையா இருக்குது. இவனுங்கள்ட்டெல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இந்த தடவை இல்லைனாலும் அடுத்த தடவை நம்ம எலெக்ஷனில் ஜெயிப்போம். இப்போ அந்த சொக்கோட தானே சுற்றிக்கிட்டு திரியிறானுங்க. எத்தனை நாளைக்கு அந்த சொக்கு இவனுங்களுக்கு சோறு போடுறான்னு பார்ப்போம். மாடு கிடந்தா தூக்கணும், மனுஷன் கிடந்தா தூக்காமல் போயிடணும். அது சரியால இருக்குது இவங்க விஷயத்தில். சே, எப்படி தான் இப்படி இருக்காங்களோ. இவெல்லாம் எப்படி ஒரு காலத்தில் நம்ம பின்னாடி சுற்றிக்கிட்டு திரிஞ்சான், இன்னைக்கு எப்படி பேசுகிறாங்க பாரு. எல்லாம் காசு பணம் வந்து அத்தான் போல இருக்குது.